வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாம் இன்னொரு மகத்தான சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் என்று நமது சுதந்திர தினத்தை மகாகவி பாரதியார் பாடினார். எல்லோருக்கும் விடுதலை என்பதுதான் அவருடைய குரலாக இருந்தது. இந்த சுதந்திர தினம் என்பது நாம் சும்மா கிடைத்த சுதந்திரம் அல்ல. எண்ணற்ற உயிர் தியாகங்கள், இடையறாத போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், அழிவுகள், இவற்றிலிருந்து கிடைத்தது தான் இந்த சுதந்திரம். நம்மை நாமே ஆள்வதற்கு அந்நியர்களிடமிருந்து நாம் பெற்ற மகத்தான விடுதலை தினம் இந்த தினம். எத்தனை பிரச்சனைகள், குறைகள் இருந்தாலும் நாம் இந்த சுதந்திரத்தினுடைய பெருமையை ஒருபோதும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது, இழக்கக்கூடாது. இந்த சுதந்திரம் அர்த்தமற்றது என்று சொல்லக்கூடிய வாதங்கள் ஏற்புடையதல்ல. ஏனென்றால் இன்றைக்கும் நாம் பல உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், பல உரிமைகளை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு மிக முதன்மையான காரணம் என்பதே சுதந்திரம் நமக்கு இருப்பதால் தான். இந்த சுதந்திரத்திலிருந்து பிறந்தது தான் நம்முடைய அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனத்திலிருந்து பிறந்தது தான் நமது தேர்தல் ஜனநாயகம். இந்த ஜனநாயக ரீதியான அரசுகளால் உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய நீதி அமைப்புகள். அது மட்டுமல்ல, தொன்று நாம் பயன்படுத்துகிற கல்வி கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள், உற்பத்தி முறை எல்லாமே இந்த சுதந்திரத்தின் வழியாக கிடைத்தது தான். நாம் அடைந்த அனைத்து முன்னேற்றங்களுக்கும் இந்த சுதந்திரம் காரணமாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த சுதந்திரம் நமக்கு கொண்டு வந்தவை மகத்தானவை. அதனால்தான் இந்த சுதந்திரத்தை எப்பாடுபட்டேனும் நாம் கட்டி காக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதி என்பது இன்றைக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. ஒரு சுதந்திரம் அங்கே நிலவுகிறது என்று சொன்னால், நாம் சுதந்திரமாக இருக்கிறோம், சுதந்திர நாடாக இருக்கிறோம் என்று சொன்னால், சில அடிப்படை சுதந்திரங்கள் நிபந்தனையற்று பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் முதன்மையானது தேர்தல் ஜனநாயகம். மக்களுடைய விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நியாயமான தேர்தல் முறை, தில்லுமுள்ளுகளற்ற, மோசடிகளற்ற ஒரு தேர்தல் முறை இருந்தால்தான் இந்த சுதந்திரம் என்பது பொருளுடையதாக இருக்கும். இன்னொன்று ஊடக சுதந்திரம். மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் மக்களுடைய குரலாக இருப்பதற்கும் ஊடகங்கள் அவசியம். அந்த ஊடகங்களுடைய குரல்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவை ஒடுக்கப்பட்டால் அவை சுதந்திரம் ஆகாது. மாறாக அவை ஆளும் கட்சியினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய கருவிகளாக மாறிவிடும். இன்றைக்கு ஒன்றிய அரசு அப்படித்தான் ஊடகங்களை தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறது. இது நம்முடைய சுதந்திரத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். இன்னொன்று, கட்சிகளுக்கான சுதந்திரம் என்பது, அரசியலுக்கான சுதந்திரம் என்பது. அரசியல் சுதந்திரம்தான் அனைத்து சுதந்திரங்களுக்கும் அடிப்படை. அதன் வழியாகத்தான் ஆட்சி மாற்றங்கள் நடக்கின்றன. மக்கள் கேள்வி கேட்கும் வலிமையை மக்கள் பிரதிநிதிகள் பெறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பயங்கரவாத ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அமலாக்கத்துறை போன்றவை இன்று அரசியல் கட்சிகளை முடக்குவதற்காக மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள். இதன் காரணமாக நம்முடைய சுதந்திர நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த அமைப்புகள், அரசினுடைய புலனாய்வு அமைப்புகள், அவை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்பது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அடிமை இந்தியாவில் இருந்த பல கட்சிகளின் மீது கொடுத்த நெருக்கடிக்கு நிகராக இருக்கின்றன, அதைவிட மிக மோசமாக இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்று இந்தியாவில் ஒரு இருண்ட காலம் நிலவுகிறது என்பதுதான் உண்மை. இந்த இருண்ட காலத்திலிருந்து நம்முடைய இந்திய சுதந்திரத்தை நாம் பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை என்பதை நாம் அனைவரும் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஊடகவியலாளர் ப. திருமாவேலன் திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் என்று ஒரு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். திராவிடம் பற்றிய பல தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தின் தலைப்பும் அந்த புத்தகத்தில் இருக்கிற உள்ளடக்கங்களும் மிக மிக தேவையானவையாகவும் காலத்திற்கு ஏற்றனவாகவும் இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அதில் திராவிட இயக்கம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது, ஐயா பெரியார் தொடங்கிய தலைவர்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்கிற பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு கட்டுரையில் பெரியார் எப்படி சிக்கனமாக இருப்பார், எதற்கு செலவழிப்பார் என்று அவர் கூறியிருக்கிறார்.
பொதுவாக பெரியார் என்றால் பணத்தில் மிகவும் சிக்கனமாக இருப்பார் என்பதுதான் பரவலாக அறியப்பட்டிருக்கிற செய்தி. அது உண்மையும் கூட. ஆனால் 3 இடங்களில் பெரியார் பணத்தில் சிக்கனம் பார்த்ததில்லை என்று அந்த கட்டுரை சொல்லுகிறது. ஒன்று, ஏழை பிள்ளைகள், அதாவது தாய் தந்தையர் இல்லாத ஏதிலிகளாக இருக்கிற குழந்தைகளுக்கு செலவழிப்பதில் அவர் சிக்கனம் பார்ப்பதில்லை. கல்விக்கூடங்களுக்கு பணம் கொடுப்பதில் சிக்கனம் பார்ப்பதில்லை. பத்திரிகை நடத்துவதில் அவர் பணத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. முதல் 2மாவது நமக்கு புரிகிறது. ஏதிலிகள் என்று சொல்லுகிற ஏதுமற்றவர்கள், பெற்றோர் அற்ற பிள்ளைகள். நாம் இன்றைக்கு வழக்கில் அனாதைகள் என்று சொல்லுகிறோம். அனாதைகள் இல்லை, அவர்கள் தங்கள் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள். அவர்களுக்கு செலவு செய்வதில் அவர் எப்போதும் கணக்கு பார்த்ததில்லை. இன்று வரையில் திருச்சியில் அந்த பிள்ளைகள், அன்று தொடங்கி இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அங்கே வளர்க்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அது முதல் கட்டம். அதே போல் திருச்சியில் இருக்கிற பெரியார் ஈவே ராமசாமி கல்லூரி உட்பட பல கல்லூரிகளுக்கு அவர் பணத்தை கொடுத்திருக்கிறார், இடத்தையும் கொடுத்திருக்கிறார், கணக்கு பார்த்ததில்லை. பத்திரிகைகள் நடத்துவது இவற்றோடு ஒப்பிட முடியுமா என்றால், பெரியாரை பொறுத்தளவு கருத்துக்களை பரப்புவது தான் அடித்தளமான செய்தி. எனவே பத்திரிகை நட்டம் வந்தாலும் அதை நடத்தியே தீர வேண்டும் என்கிற முடிவில் இருந்திருக்கிறார். 1937ஆம் ஆண்டு திரு ஆர்.கே. சண்முகனார் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் உள்ள வரிகளை திருமாவேலன் எடுத்து காட்டுகிறார். மாதம் 500 ரூபாய் இழப்பு வருகிறது, ஆனாலும் இந்த பத்திரிகையை அந்த நட்டத்தை சுமந்து கொண்டு தான் நான் நடத்துகிறேன், நிறுத்த மாட்டேன் என்று பெரியார் சொல்கிறார். 1937இல் 500 ரூபாய் இழப்பாக இருந்தது. 64இல் 3000 ரூபாய் இழப்பாக ஆகியிருக்கிறது. 500ம் 3000ம் இன்றைக்கு சாதாரண தொகையாக இருக்கலாம். நாம் எண்ணி பார்த்தால் 64ஆம் ஆண்டு 3000 என்பது மிகப்பெரிய தொகை. அப்போது கூடியிருக்கிற கட்சியை சார்ந்த தொண்டர்கள், நண்பர்கள் பெரியாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், கொஞ்சம் விளம்பரம் வாங்கி கொள்ளலாமே என்று. பெரியார் கூறுகிறார், உங்களுக்கு அடிமை விடுதலை வேண்டுமா, சுதந்திர விடுதலை வேண்டுமா என்று கேட்கிறார். அது என்ன விடுதலையில் அடிமை விடுதலை, சுதந்திர விடுதலை? நாம் நம் காசில் நடத்தினால் நாம் நினைத்ததை எழுதலாம், அது சுதந்திர விடுதலை. யாரிடத்திலாவது விளம்பரத்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டியிருக்கும். எனவே அப்படி விளம்பரம் வாங்கி நடத்துவது அடிமை விடுதலை. நான் மக்களுக்கு சுதந்திர விடுதலையைத்தான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது யாருடைய நிர்பந்தத்திற்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும். ஒருவர் தொடர்ந்து ஓராண்டுக்கு விளம்பரம் கொடுக்கிறார் என்றால் இந்த செய்தியை போடாதீர்கள் என்று அவர் சொன்னால் அதற்கு நாம் பணிய வேண்டிய கட்டாயம் வரும். எனவே மக்களிடம் விற்று மக்களிடமிருந்து வருகிற காசை வைத்து பத்திரிகை நடத்தினால்தான் அது சுதந்திரமான ஒரு ஏடாக இருக்க முடியும் என்று பெரியார் கருதியிருக்கிறார். எனவே நம்முடைய இயக்கத்தின் கை பணத்தை இழந்துதான் அவர் பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். ஏதுமற்ற பிள்ளைகளுக்கு, கல்விக்கூடங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு செலவு செய்வதில் பெரியார் கணக்கு பார்த்ததில்லை என்றால் இது வெறும் பொருளாதாரம் தொடர்புடையதல்ல, சமூக சிந்தனை தொடர்புடையது என்பதை உணர்ந்து கொண்டால் திரும்ப திரும்ப திராவிடம் பேச வேண்டியதன் தேவையையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதாவது நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது.
நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நமக்கு முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.